2022 தொடக்கம் 2024 வரை காலப்பகுதியில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எந்த தரவும் எம்மிடம் இல்லை என அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறாரு. ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான முஜிபுர் ரஹ்மான் இது தொடர்பான கேள்விகளை முன்வைத்திருந்தார். அவர் என்னென்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, 2015 தொடக்கம் 2019 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்த ஊழல் மோசடி தொடக்கம் படுகொலை சம்பவங்கள் தொடர்பில் கேட்டிருந்தாரு. குறிப்பாக அந்த காலகட்ட பகுதியில் அரசு அலுவலர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மீதான 2022 தொடக்கம் 2024 வரை காலப்பகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்பில் கேட்டிருந்தாரு. அது மட்டுமில்ல, இன்றைய நாள் வரைக்கும் எத்தனை வழக்குகள் தீர்க்கப்பட்டு இருக்கின்றன அப்படி என்றும் எத்தனை வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளன என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருந்தாரு. இதற்கு பதிலளிக்கும் முகமாக அமைச்சர் என்ன சொல்லுகிறார் அப்படி என்றால், இது தொடர்பான எந்த ஒரு தரவும் எங்களிடம் இல்லை என்று கருத்து தெரிவித்திருக்கிறாரு. அது மட்டுமில்ல, சட்டமா அதிபர் திணைக்களத்தால் வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது இவர் அரசியல்வாதி, இவர் அரசு அலுவலர் என்று தனியாக பிரித்து பார்ப்பதில்லை என்ற ஒரு கருத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. அதே போல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இங்கு வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்கிற இன்னொரு கருத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு.